பாஷ் அப்படின்னக்கூடிய சட்டம் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னக்கூடிய சட்டம். லேண்ட்மார்க் கேஸ் ஆஃப் விஷாகா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். சுப்ரீம் கோர்ட்டுடைய விஷாகா கைட்லைன்ஸ் எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் அப்ளிகபிள். 2007 ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் அகைன்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் பில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் சைன் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து புது கைட்லைன்ஸை வந்து கொடுக்குறாங்க. To improve the implementation of POSH Act, political parties are not immune to the continuum of violence. Therefore, lack of workplace protection in political parties, உமனுக்கு அகேன்ஸ்டா எந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்றது தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய நோக்கமே. ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது, பாஷ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அப்ளிகபிளா இல்லையா, பொலிட்டிக்கல் பார்ட்டி இம்யூனா? கிளியரா அவங்க சொல்லியிருக்காங்க, ரிவீல்டு த ப்ரிவலன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் with the most common attack being request for sexual favors. Political parties க்கு POSH Act applicable இல்லையாங்கிற கிளியர் வியூவோ இல்லாட்டி லாலையே கிளியர் எக்ஸ்பிளனேஷனோ கொடுக்கல. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் பிரைவேட் கம்பெனியை விட பப்ளிக் கம்பெனியை விட கான்ஸ்டிடியூஷனலா இயங்க வேண்டிய ஆர்கனைசேஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. மக்கள் பிரதிநிதியா பார்லிமெண்ட்ல இருக்காங்களோ அவங்களால தான் இந்த ஆக்டை பாஸ் பண்ண முடியும். அப்படின்னும் பொழுது லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது பாஷ் ஆக்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு கூடிய ஜட்மெண்ட் தான். பாஷ் அப்படின்னக்கூடிய சட்டம் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னக்கூடிய சட்டம். இந்த சட்டத்துடைய முழு பெயர் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013. இதை தான் நம்ம சுருக்கி பாஷ் ஆக்ட் 2013 சொல்றோம். இந்த பாஷ் ஆக்ட் உடைய ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். ஏன்னா இப்ப பாஷ் ஆக்ட் ஆகப்பட்டது யார் யாருக்கு அப்ளிகபிள், வாலண்டரி ஆர்கனைசேஷனுக்கு அப்ளிகபிளா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகளோட இப்ப வந்திருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு விடை என்ன, பார்லிமெண்ட் என்ன பண்ணணும். இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பாஷ் ஆக்ட் அப்ளிகபிள் இல்லைன்னு சொன்ன பொழுது பார்லிமெண்ட் பாஷ் ஆக்டை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அப்ளிகபிள் ஆகிற மாதிரி ஆக்டை பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழுந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பாஷ் ஆக்டோடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். பாஷ் ஆக்ட்ங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். பாஷ் ஆக்ட் 1997 சுப்ரீம் கோர்ட்டுடைய கைட்லைன்ஸ் தான் தொடங்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் தான் முதல்ல கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கைட்லைன்ஸ் ஆகப்பட்டது லேண்ட்மார்க் கேஸ் ஆஃப் விஷாகா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். அதுல முக்கியமா பன்வாரி தேவி கேஸ் தான் இந்த விஷாகா ஜட்மெண்ட்டுக்கே ஒரு பேஸ். பன்வாரி தேவி கேஸ் ஆகப்பட்டது ராஜஸ்தான்ல ப்ரூட்டல் கேங் ரேப் நடந்த பொழுது அதை பேஸ் பண்ணி 1992 பாஷ் ஆக்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனை வெளிப்படுத்தியிருந்தாங்க. லெஜிஸ்லேட்டர்ஸும் சரி அந்த அப்போ வந்து கோர்ட்ஸும் சரி வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி விஷாகா கைட்லைன்ஸ் 1997 வந்துச்சு. அந்த விஷாகா கைட்லைன்ஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து டெஃபினிஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்டிவ் டியூட்டி ஃபார் எம்ப்ளாயர்ஸ். ஒரு எம்ப்ளாயர் இருக்காங்க, எம்ப்ளாயர்ஸோட டியூட்டி பாஷை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதுங்கிறத கிளியராக குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த விஷாகா கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஐசிசி கமிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. ஸோ அந்த ஐசிசிக்கு முன்னாடி தான் எல்லா பாஷ் கேஸும் ஃபர்ஸ்ட் போகணும். அவங்க வந்து அதை டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தராக கேஸை பர்சியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது நோக்கம். ஸோ விஷாகா கைட்லைன்ஸ்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை டிஃபைன் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்றதையும் கொண்டு வந்தாங்க. அதை மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் 1997 விஷாகா ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பார்லிமெண்ட் பாஷ் ஆக்டை கொண்டு வர வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுடைய விஷாகா கைட்லைன்ஸ் எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் அப்ளிகபிள், அதில் நேஷனல் லா வர வரைக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு கிளியரா சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆர்ஜினேஷன் தான் பாஷ் ஆக்டோட ஆர்ஜினேஷன். சப்சிக்வெண்டா விஷாகா கைட்லைன்ஸே வந்ததுக்கு அப்புறமும் லா இல்லாததுனால அது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விதம் வந்து ஒரு ப்ராப்பரா இல்லாததுனால பார்லிமெண்ட் பாஷ் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2007 பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் உமன் அகைன்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் பில் வந்து 2007 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்போ வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருந்துட்டு இருந்தது. ஃபைனலா பாஷ் ஆக்ட் 2013 லெஜிஸ்லேட் பண்றாங்க, 2 ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்லயும் பாஸ் பண்ணி. ஸோ 2014 தான்
என்டிஏ கவர்மெண்ட் வருது. 2013லயே சப்சிக்வெண்டா 2013ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் வந்து கொண்டு வராங்க 2013ல. அது மட்டும் இல்லாம டிசம்பர் 2013ல இருந்து இது வந்து எஃபெக்டிவும் ஆயிடுது. இந்த பாஷ் ஆக்ட் படி, அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் பிரிவென்ஷன் prohibition and redressal act 2013 came into effect on December 9 2013. ஃபார்மலைஸ் பண்ணது மட்டும் இல்லாம விஷாகா கைட்லைன்ஸும் பேஸ் பண்ணி இதை என்ஹான்ஸும் பண்ணாங்க பார்லிமெண்ட். அதனால இதுல ஒரு காம்ப்ரிஹென்சிவ் லீகல் ஃப்ரேம்வொர்க்கை கொண்டு வந்தாங்க பாஷ் ஆக்ட்ல. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேண்டேட்டரி இன்டர்னல் கமிட்டி எம்ப்ளாயர்ஸ் வித் 10 ஆர் மோர், அதாவது எம்ப்ளாயர்ஸ் வந்து யாரெல்லாம் 10க்கு மேல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை எம்ப்ளாய் பண்றாங்களோ ஆர் ரிக்வயர்ட் டு ஃபார்ம் அண்ட் இன்டர்னல் கமிட்டி டு இன்வெஸ்டிகேட் அண்ட் ரெட்ரஸ் கம்ப்ளைன்ஸ். ஸோ ஒரு இன்டர்னல் கமிட்டி செட்டப் பண்ணணும். எதுக்குன்னா, டு இன்வெஸ்டிகேட் அண்ட் ரெட்ரஸ் கம்ப்ளைன்ஸ் ரிகார்டிங் பாஷ். ரெண்டாவது லோக்கல் கமிட்டி, ஃபர்ஸ்ட் ஐசி இன்டர்னல் கமிட்டி, ரெண்டாவது லோக்கல் கமிட்டி. இந்த லோக்கல் கமிட்டி ஆகப்பட்டது ஃபார் ஒர்க் பிளேசஸ் வித் ஃபியூவர் தேன் 10 எம்ப்ளாயீஸ் ஆர் ஃபார் கம்ப்ளைன்ஸ் அகெயின்ஸ்ட் தி எம்ப்ளாயர். A local committee must be constituted by the district officer. So internal complaints committee வந்து employer establish பண்ணனும், local committee வந்து collector establish பண்ணனும். So internal complaints committee, local committee, ஏன்னா 10க்கு கீழ இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா அந்த எம்ப்ளாயர் டைரக்டா லோக்கல் கமிட்டி கிட்ட கொண்டு போகணும் மேட்டர் அப்படிங்கிறதுக்காக லோக்கல் கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதை தாண்டி இதுல வந்து ஸ்கோப்பையும் ப்ராடன் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ராடன் பண்ணாங்கன்னா, the act expands the definition of workplace to include wider range of locations such as hospital, education institution, even transportation provided by the employer. So workplace na enna அப்படிங்கறத further வந்து expand பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து hospital, education institution, even transportation பண்ணும்போது கூட பாஷ் ஆக்ட் வந்து அந்த இடத்துல கூட அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கறத கிளியரா குறிப்பிட்டிருந்தாங்க அந்த எக்ஸ்பாண்டட் டெஃபினிஷன்ல. அது மட்டும் இல்லாம ஒரு சமயம் எம்ப்ளாயர் பாஷ் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா the law outlines clear penalty for employers who fail to comply with the act. அதனால பாஷ் ஆக்டோட ஹிஸ்டரி 1992ல பன்வாரி தேவி அவங்களோட கேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 1997ல சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்த விஷாகா கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி 2007ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் பில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி 2013ல 2 ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் பாஸ் பண்ணி பிரசிடென்ட்டோட அசென்ட் கொண்டு வந்து டிசம்பர் 2013ல த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் பிரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் சைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 2017ல, அதாவது பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் லான்ச் பண்றாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ், ஷீ பாக்ஸ் அப்படின்னு, அண்ட் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் உமன். அதுக்கப்புறம் 2023ல சுப்ரீம் கோர்ட் வந்து புது கைட்லைன்ஸை வந்து கொடுக்குறாங்க டு இம்ப்ரூவ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாஷ் ஆக்ட் அட்ரஸிங் சீரியஸ் லேப்சஸ் நோட் இன் த ப்ரீவியஸ் இயர். ஸோ லேர்னிங்ஸை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் 2013ல பாஷ் ஆக்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுதுதான் கேரளால 2023ல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஆகப்பட்டது ஃபைல் பண்ணும் பொழுது ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க, ஹைகோர்ட்டுக்கு மேல தான் சுப்ரீம் கோர்ட் போவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது கேரளா ஹைகோர்ட்ல இந்த பாஷ் ஆக்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அப்ளிகபிளா இல்லையா, எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருந்தா தான் இது அப்ளிகபிளா அப்படிங்கிற கேள்வியோட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை ஃபைல் பண்ணவங்க வந்து சென்டர் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் ரிசர்ச் அண்ட் அட்வோகசி, CCRRA, சென்டர் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் ரிசர்ச் அண்ட் அட்வோகசி ஃபைல் பண்ணியிருக்காங்க கேரளா ஹைகோர்ட்ல. அதுல முக்கியமா என்ன இஷ்யூக்காக இதை ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா, உமன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல அன்ரெப்ரசன்டா இருந்திருக்கிறத நம்மளுக்கே புரிஞ்சுக்க முடியுது. நிறைய உமன்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள வரணும், வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை எடுத்துக்கணும் அப்படின்ற தருணத்துல இது வந்து லோக்கல் லீடர்ஸா இருக்கலாம், எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்கலாம், மெம்பர்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் பாடிஸ் இன் பார்ட்டிஸ்லாம் இருக்கலாம். இதுல எல்லாத்துலயும் உமன் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பாஷ் ஆக்டை ஸ்ட்ரென்த் பண்ணணும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த பில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் த கீ இஷ்யூஸ் என்ன ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, உமன் பார்ட்டிசிபேஷன் இன் சொசைட்டிஸ் இஸ் அ கண்டினியூ ஆஃப் வயலன்ஸ் இன் கான்ஃப்ளிக்ட் அண்ட் போஸ்ட் கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது இது பப்ளிக் ஸ்பேசஸ்ல இருந்து பிரைவேட் ஸ்பேசஸ் வரைக்கும் இருக்கிறதுனால
இது எல்லாத்தையுமே வந்து பாஷ் ஆக்ட்ல கவர் பண்ணும், கவர் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற பாயிண்டோட தான் இந்த பில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். Political parties are not immune to the continuum of violence. Therefore, lack of workplace protection in political parties, especially when it comes to harassment and violence against women, is an issue that deserves an in-depth examination. அதனால ரீசெண்டா கேரளா ஹைகோர்ட் வந்து இத சென்டர் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் ரிசர்ச் அண்ட் அட்வொகசி CCRRA ஏன் இந்த அப்ளிகேஷனை ஃபைல் பண்றாங்க அப்படின்னா, பல பப்ளிக் ஸ்பேசஸ் அதாவது ஃபிலிம் அசோசியேஷன் ஏன் வந்து இதை ஃபைல் பண்ணாங்கன்னா, எஸ்பெஷலாக கேரளாவில் வந்து ஃபிலிம், டெலிவிஷன் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும் பொழுது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை வந்து கேரளா ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை ஃபைல் பண்ணும்போது சென்டர் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் அட்வொகசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய பெட்டிஷனில் எஸ்டாப்ளிஷ் அன் இன்டர்னல் கம்ப்ளையன்ஸ் கமிட்டி வித்தின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன், ப்ரொஹிபிஷன் and Redressal Act 2013, hereby POSH Act and Vishaka Guidelines of the Supreme Court. நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எப்படி வந்து ஒரு கம்பெனில, பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் கம்பெனி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல கூட பாஷ் அப்ளிகபிள். ஏன் ஹைகோர்ட் பிரிமைசஸ் கூட நீங்க பாப்பீங்க போர்ட்ஸ் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பாஷ் ஆக்டை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பெட்டிஷனா போடுறாங்க பில் வழியா. அந்த பில்ல கேரளா கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேரளா கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணாங்க. தே டிடன்ட் கிவ் கன்சென்ட். கோர்ட்ல வந்து அப்போஸ் பண்றாங்க. சப்சிக்வெண்டா கேரளா ஹைகோர்ட் அதாவது கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, லோக்கல் கமிட்டி, இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அப்ளிகபிள் இல்ல அப்படிங்கிற ஜட்மெண்ட் வந்தது. அக்ரிங் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாண்ட். அதுல என்ன சொன்னாங்கன்னா, முக்கியமான அப்சர்வேஷன், political parties are under no compulsion to establish an ICC due to absence of employer-employee relationship among their members. அது மட்டும் இல்லாம the court further observed political parties are not legal entities but merely an association of individuals with a common purpose. அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனலா பாஷ் ஆக்ட் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆஸ்பெக்டையும் நீங்க நோட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவையும் பாஷ் ஆக்டையும் சேர்த்து படிக்கும் பொழுது இதோட அப்ளிகபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 15 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். அதோட சேர்த்து பாஷ் ஆக்ட், கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013, இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1986 அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 எல்லாத்தையும் சேர்த்து படிச்சீங்கன்னா உமனுக்கு அகெயின்ஸ்டா வரக்கூடிய டிஸ்கிரிமினேஷனுக்கு எந்த விதமான இடங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய மேண்டேட். ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 14 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 14 ஆகப்பட்டது பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரைட் டு ஈக்குவாலிட்டி, தட் இஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து நீங்க பாஷ் ஆக்ட், கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013, இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1986, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 எல்லாத்தையும் சேர்த்து படிச்சீங்கன்னா உமனுக்கு அகேன்ஸ்டா எந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்றது தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய நோக்கமே. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் கொண்டு வரும்போது உமன் என்பவர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவோட நோக்கமே. இன்ஃபேக்ட் வளர்ந்த நாடுகள் கூட இந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லாத பொழுது, இன்ஃபேக்ட் 1978ல தான் சுவிட்சர்லாண்ட்லயே ஒரு ஓட்டிங் பவர்ஸ் வந்து உமனுக்கு கிடைச்சது 1978ல. பட் இந்தியால உமன் லெட் டெவலப்மெண்ட், உமன் என்பவர்மெண்ட் கொண்டு வரணுன்றது தான் ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய விஷனே. அது மட்டும் இல்லாம கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளிலேயே பல உமன்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேமிங்ல இருந்தாங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இதை பத்தி ஏன் இப்ப தெரிஞ்சுக்கணும்னா, உமன் என்பவர்மெண்ட்டும் உமனுக்கு அகேன்ஸ்டா டிஸ்கிரிமினேஷன் இருந்தா கான்ஸ்டிடியூஷன் இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது, பாஷ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அப்ளிகபிளா இல்லையா, பொலிட்டிக்கல் பார்ட்டி இம்யூனா அப்படிங்கிற அந்த கேள்வி இருந்துட்டு பொழுதுதான் கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள உமன் டிஸ்கிரிமினேஷனும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் இருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா
அதுக்காக டிரைவிங் பண்ணக்கூடிய எந்த ஒரு பேஸ் டாக்குமெண்ட்டும் கிடையாது. ஆனால் யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ஸ்டடி பண்ணியிருக்காங்க 2013 யுஎன் உமன் குரூப் வந்து பண்ணியிருக்கக்கூடிய 2013 ரிப்போர்ட்ல கிளியரா அவங்க சொல்லியிருக்காங்க, ரிவீல்டு த ப்ரிவலன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வித் த மோஸ்ட் காமன் அட்டாக் பீங் ரிக்வெஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர்ஸ் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இது லீஃப்லெட்லையும் ரிப்போர்ட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் டேட்டா ஆன் ஃபார்மேஷன் ஆஃப் ஐசிசி ஆர் அன் ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் டு அட்ரஸ் கம்ப்ளைன்ஸ் வித்தின் பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் நாட் மேட் பப்ளிக். பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல ஐசிசி உடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு கூட பப்ளிக்ல போடல, அவங்களோட வெப்சைட்லயும் போடல. அப்படி இருக்கும் பொழுது பல பேர் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல ஐசிசி எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா, பாஷோட ஃப்ரேம் ஒர்க் இருக்கணுமா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியா இருந்தது. கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம சிமிலர் டேட்டா நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் பியூரோலையும் இதை பத்தி டேட்டாஸ் வந்து எங்கேயுமே இல்லாததையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது லா மேக்கர்ஸ்க்கு ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாவே இருந்துட்டு இருந்தது. ஏன்னா லா மேக்கர்ஸ் எப்ப வந்து லெஜிஸ்லேட் பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்ல எஸ்பெஷலா லா மேக்கர்ஸ் எப்ப லெஜிஸ்லேட் பண்ணுவாங்களா, அது ஒரு பப்ளிக் இஷ்யூ ஆனாதான் லா மேக்கர்ஸ் வந்து லெஜிஸ்லேட் பண்றாங்க. ஏன்னா அது ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னும் பொழுது. அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுதுதான் அப்போ ஆர்டிகல் 19 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி ப்ரொவைடிங் உமன் த ரைட் டு அ சேஃப் ஒர்க் என்விரான்மெண்ட் ஃப்ரீ ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விச் எசென்ஷியலி ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் தேர் ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரொஃபஷன். ஸோ இட்ஸ் தேர் ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரொஃபஷன். அப்படி இருக்கும் பொழுது இந்த டேட்டாஸ்லாம் இருக்கும் பொழுது ஒரு பப்ளிக் வியூ இதனால வராதனால பார்லிமெண்ட் இது வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பாஷ் ஆக்ட் அப்ளிகபிளா இல்லையாங்கிற கிளியர் வியூவோ இல்லாட்டி லாலையே கிளியர் எக்ஸ்பிளனேஷனோ கொடுக்கல. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் ஒர்க் பிளேஸ் ஓட டெஃபினிஷன்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி வருதா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது வித்தவுட் எலாபரேட்டிங் இட்ஸ் ரீசன்ஸ் இன் தி ஆஃபர் மென்ஷன் கேஸ், இந்த கேஸ்ல வந்த ரீசனிங்கை விட்டுருவோம். பட் ஒர்க் பிளேஸ் டெஃபினிஷனுக்குள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டி வருதா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும்போது the court made the formation of ICC as non-mandatory for political party. ஸோ இதில் மேண்டேட்டரி ஆஸ்பெக்டா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இல்லாததை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் which are not having any employer-employee relationship with their members and which are not carrying on with any private venture, undertaking, enterprises, institution, establishment, etc. in contemplation of the workplace as defined under section 2O clause 2 of the Act 2013 are not liable to make any internal compliance committee அப்படிங்கிறது தான் அப்சர்வேஷனாக இருந்துட்டு இருந்தது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட், முக்கியமாக ஃபிலிம், டெலிவிஷன், அதர் ஆக்டிவிட்டீஸ் அண்டர் தி கொஸ்டின் ஒன்லி பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் were kept out of the mandate to maintain ICC. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் இந்த மேண்டேட்லேருந்து வெளில வச்சிருந்தாங்க. அது ஏன் வச்சிருந்தாங்க, எதுக்காக வச்சிருந்தாங்க, லா பாஸ் பண்ணும்போது எதுக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஐசிசியோட ஃப்ரேம் ஒர்க்ல வெளில வச்சிருந்தாங்க. எஸ்பெஷலா இந்த லா பாஸ் பண்ணது யாருன்னா 2007 இருந்து 2013 வரைக்கும் இந்த லா பாஸ் பண்ணது அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்டிஸோட சேர்ந்து தான் இந்த லா பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு மட்டும் ஏன் இந்த எக்ஸம்ஷன் கொண்டு வந்தாங்க, அப்போ எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் இதை ஏன் அப்ளிகபிள் பண்ணாங்க, அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள சேஃப் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண நெசசிட்டி இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ரெண்டாவது, கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல பொலிட்டிக்கல் பார்ட்டியில எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் அதை பத்தி பார்க்காம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன், பார்ட்டி ஒர்க்கர்ஸ் அண்ட் பார்ட்டி லீடர்ஸ் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பா இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. There is no discussion on the hierarchy, possibility of pattern client structures within the political party. அதனால என்ன சொல்லியிருந்தாங்களா, எனிவே லோக்கல் கமிட்டி இருக்கு, அந்த லோக்கல் கமிட்டி கலெக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண லோக்கல் கமிட்டி இருக்கு, அந்த லோக்கல் கமிட்டிக்குள்ள நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆஸ்பெக்டை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிற டெஃபினேஷன் செக்ஷன் 2O ஆஃப் தி பாஷ் ஆக்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல செக்ஷன் 2O Clause I, any department, organization, undertaking, establishment, enterprise, institution, office, branch or unit which is established, owned, controlled or wholly or substantially financed by funds provided directly or indirectly by the appropriate government or the local authority or a government company or a corporation or a cooperative society. ரெண்டாவது, section 2 clause O subclause 5, any place visited by the employer arising out of or during the course of employment including transportation by the employer for undertaking such journey. Clause 6, a dwelling place or a house
அப்படின்னு சொல்லி கிளியரா கொடுத்திருக்காங்க. ஐடியலா கோயிங் பை த பிளெயின் ரீடிங் ஆஃப் த செக்ஷன், political parties should fall within the ambit of the act, and agreed women as defined under section 2 should include any woman entering politics as party workers, running for office or electoral candidates, party members, or even women visiting a party member in party spaces. அப்போ டெஃபினேஷன் எடுத்து படிக்கும் பொழுது ஐடியலா பொலிட்டிக்கல் பார்ட்டி வரணுங்கிறது தான் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 29A, the Representation of the People Act 1951 provides for the registration of political parties in India. In subsequent sections, the act covers how political parties can receive donations, nomination, electoral offences and அதெல்லாம் இருக்கும் பொழுது ரொம்ப லிட்டில் டிஸ்கஷன் இஸ் ஆன் தி கவர்னன்ஸ், எஸ்பெஷலி ஆன் த பாஷ் ஆக்ட். அது மாதிரியான ஒரு டிஸ்கஷனே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது செக்ஷன் 29A subsection 5 clearly provides that memorandum of rules and regulations shall contain a specific provision that the association or body shall bear true faith and allegiance to the Constitution of India as by law established under the principles of socialism, secularism, democracy, and would uphold the sovereignty, unity and integrity of India. அதனால this may be interpreted to understand scope for party process, structure and party governance to ensure fundamental rights of people within the political party. In fact, private company விட public company விட கான்ஸ்டிடியூஷனலா இயங்க வேண்டிய ஆர்கனைசேஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 19 where they provide a safe environment for the women to work on the political aspect இருக்க வேண்டிய இடம் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்படி இருக்கும் பொழுது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பாஷ் ஆக்ட் ஏன் அப்ளிகபிள் இல்லை அப்படிங்கிற கேள்வி எழுந்துட்டே இருந்த பொழுதுதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பாஷ் ஆக்ட் அப்ளிகபிளா இல்லையா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போனாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னா, அபெக்ஸ் கோர்ட் என்ன டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பாஷ் ஆக்ட் அப்ளிகபிள் இல்ல. ஒரு சமயம் பாஷ் ஆக்ட் அப்ளிகபிள் பண்ணால் இட் இஸ் ஓப்பனிங் அப் லைக் அ பாண்டோரஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் இந்த அப்சர்வேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் கோர்ட்ல மேட்டர் வந்து ஃபைனாலிட்டிக்கு வந்திருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் படி பாஷ் ஆக்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அப்ளிகபிள் இல்ல அப்படிங்கிற இன்டர்பிரேஷன் நம்மளால எடுத்துக்க முடியுது, அப்சர்வேஷன் எடுத்துக்க முடியுது. ஆனால் லா மேக்கர்ஸ், லெஜிஸ்லேட்டர்ஸ் இப்போ பார்லிமெண்ட்ல, லோக்சபால, ராஜ்யசபால இது ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பாஷ் ஆக்ட் அப்ளிகபிளா கொண்டு வரணும். காரணம் என்னன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல உமனோட பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, பார்லிமெண்ட்லயும் உமனோட பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதை தாண்டி லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லயும் உமனோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாயிட்டு இருக்க நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லயும் உமனோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாயிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஆக்டிவ் மெம்பர்ஸும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல உமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றது நம்மளால பார்க்க முடியுது. அப்போ உமனுக்கு ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்கணும்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த அப்சர்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பாஷ் ஆக்ட் அப்ளிகபிள் இல்ல அப்படின்னும் பொழுது இதை ஓவர் ரூல் பண்ணக்கூடிய பவர் லெஜிஸ்லேட்டர்ஸ் தான் உண்டு. அதாவது யாரெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து மக்கள் பிரதிநிதியா பார்லிமெண்ட்ல இருக்காங்களோ அவங்களால தான் இந்த ஆக்டை பாஸ் பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது அவங்களே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பாஷ் ஆக்ட் அப்ளிகபிள் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அன்லெஸ் திஸ் பிகம்ஸ் அ பப்ளிக் வியூ, அன்லெஸ் இது வந்து அவேர்னஸா வந்தா, பப்ளிக் அவேர்னஸ் வந்தாதான் பார்லிமெண்டேரியன்ஸ் இந்த இஷ்யூவை எடுத்து ஒரு பாப்புலிஸ்ட் மெஷரா பாஸ் பண்ணுவாங்க. லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் சப்சிக்வெண்டா பிரசிடென்டோட அசன்ட் கிடைக்கும். இன்னைக்கு பல நேஷனல் பார்ட்டிஸ் வந்து லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கிறதுனால, be it பிஜேபி ஆர் காங்கிரஸ், சம் ரீஜனல் பார்ட்டிஸ், எல்லா ரீஜனல் பார்ட்டிஸும் வந்து மேஜர் ரோல் லெஜிஸ்லேஷன்ல பிளே பண்றதுனால, ஈவன் சிட்டிங் ஆன் த அப்போசிஷன் சைட், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பாஷ் ஆக்ட் அப்ளிகபிலிட்டியை கண்டிப்பா லெஜிஸ்லேட்டர்ஸ் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியை செட்டப் பண்ணி, லோக்கல் கமிட்டி எனிவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி பாஷ் ஆக்டை அப்ளிகபிள் ஆக்கணும். ரீடிங் வித் விஷாகா கைட்லைன்ஸ் அலாங் வித் பாஷ் ஆக்ட் 2013 அலாங் வித் த அமெண்ட்மெண்ட்ஸ் மேட் இன் 2023. அதனால பாஷ் ஆக்ட் எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் அப்ளிகபிள் ஆகிற மாதிரி ஸ்கூல்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், என்ஜிஓஸ், கம்பெனி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஈவன் ஹைகோர்ட் பிரிமைசஸ் கூட பாஷ் ஆக்ட் அப்ளிகபிள். அப்படி இருக்கும் பொழுது கோர்ட்ஸ்க்கு கூட அப்ளிகபிள். அப்படி இருக்கும் பொழுது பார்லிமெண்டேரியன்ஸ்க்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் எல்லாருக்குமே இந்த பாஷ் ஆக்ட் அப்ளிகபிள் ஆக்கணும். அப்படி ஆக்கும் பொழுது the spirit of the constitution
under Article 14, under Article 15. Article 14, equality before law. Article 15, prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth. Plus Article 19, safe environment for women to work அப்படிங்கிறத கேரண்டி பண்ண முடியும். ஸோ when you guarantee this, it becomes a fundamental right of the citizen. அதனால கான்ஸ்டிடியூஷனலா பார்லிமெண்ட் இப்போ லெஜிஸ்லேட் பண்ணணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எல்லா சட்ட மாணவர்களும் பொதுமக்களும் இதை புரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த உமன் எல்லா ஆர்கனைசேஷன்லையும் உமன் பார்ட்டிசிபேட் ஏறிட்டு இருக்கிறதுனாலையும், ஈவன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல கூட உமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உமன் லெட் டெவலப்மெண்ட்டாக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனாலையும் டெஃபினட்டா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இதுக்கு பிரசிடென்ட்டும் அசன்ட் கொடுத்து கூடிய சீக்கிரம் பாஷ் ஆக்டை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒர்க்கை பார்லிமெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார்.